எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் அனைவருக்கும் பொங்கல் கை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் பேசுறது இப்போ எந்த அளவுக்கு சவுண்டாக உங்களுக்கு கேட்கும்னு தெரியல. பிகாஸ் வந்து ஏரியாவில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா வந்து இன்னைக்கு கருநாள். ஸோ எங்கள் தெருவில் அதுக்காக வந்து மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் வந்து காம்படிஷன்லாம் வந்து நடக்கும். இந்த உரியடிக்கிறது இந்த மாதிரிலாம் கேம்ஸு. ஸோ அந்த கேம்ஸ் தான் வந்து எங்கள் தெருவில் நடந்துட்டு இருக்கு. அது பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி கிளம்பிடுவோம் 2 பேரும். ஃபர்ஸ்ட் அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். ஓகே, அம்மாவோட ட்ரெஸ் பார்த்துட்டீங்களா? இப்போ வந்து அம்மா என்னோட ட்ரெஸ்ஸை காட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. நம்மளது ஒன்றும் பெரிய இது இல்லை. பொங்கல்னா யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக ஒன்று போடுவாங்கல்ல, வேஷ்டி சட்டை. நம்ம ஆண்களோட பண்பாடு, நம்ம தமிழர் பண்பாடு. ஜோடியா நின்று காட்ட முடியல, அது ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா வேற யாரும் வீடியோ எடுக்கல, நாங்களே எடுத்துட்டு இருக்கனால நாங்களே காமிச்சிருக்கோம். சரி போவோம், நம்ம வந்து போயிட்டு பார்ப்போம் எப்படி நடக்குது என்ன ஏது இருக்கு. ஏன்னா நம்ம தெருவு எடுக்கிறது எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஷையா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு காணும் பொங்கல்னாலதான் போயிட்டு இருக்கோம். கோலம் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க, இதான் எங்க தெருவோட. இது எப்படின்னா பழமலைநாதர் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இப்ப நீங்க பாக்குறது வந்து இங்க கோலம் பாருங்க. இந்த வீட்டுல கோலம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லார் வீட்டு கோலமுமே வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இந்த கருநாள் காம்படிஷனை முன்னிட்டு கோலம் காம்படிஷன் வச்சிருந்தாங்க பெண்களுக்காக. ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் நல்ல கோலம் போட்டிருந்தாங்க. எங்க வீட்டு கோலம் ஐயோ காட்டவேல போகும்போது அது நம்ம வரப்ப காட்டிடலாம் லாஸ்டா. ஸோ எங்கள் வீட்டு கோலம் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அம்மா போட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதை வந்து நடுவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எங்கள் கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ப்ரைஸ் கொடுக்கறத பற்றி எதுவும் இது பண்ணல. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம் பிஜ்மா. ப்ரைஸ் முக்கியம். போட்டிருக்கோம் எல்லாருமே பார்த்து பாராட்டிட்டு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னாங்க. அதுவே எனக்கு போதும். கொடுக்குறாங்களோ இல்லையோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு. ஸோ சொன்னது வந்து உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வணக்கம், நம்ம தெருவை பற்றி எதனா சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது, நாங்களே பேசினா நல்லா இருக்காது. இது முதல்ல ஆரம்பிச்சது, இனிமேட்டு சிறப்பாக நடக்கும். வேறு இது இல்லை, இந்த தெரு மக்கள்லாம் எல்லாம் கலந்துருக்காங்க. தெரு ஒத்துழைப்பு நடந்துகிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஒத்துழைப்பு ஆகிட்டாங்க. எல்லாம் அவங்க மூலியமாக நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் இப்போ சிறப்பாக போயிட்டு இருக்குது. இன்னும் என்னென்ன காம்படிஷன் இருக்குப்பா? இன்னும் ஓட்டப்பந்தயம் இருக்குது குழந்தைங்களுக்கு. அப்புறம் பெரியவங்களுக்கு உரியடி, ரன்னிங் ரேஸு, கயிறு இழுத்தல் எல்லாமே இருக்குது. தேர்ட் பிளேஸ் அப்பா, ரன்னிங்லப்பா. சூப்பர், கை கொடுங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்தா பாருங்க. ரன்னிங்ல அங்க தள்ளி நில்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இந்த பாப்பா தான் ரன்னிங்ல வந்தா. செகண்ட் உரிய போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு கை கால் கை கால். ஓகே. பாப்பா 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 உரிய பெரிய பரத்து. அவன்ட்ட போய் கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்தது அவன். யாருப்பா ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? சூப்பர். உங்க பேர் என்ன? யூடியூப்ல போட்டு பாருங்க. கீர்த்திகாவா? என்ன கலந்துக்கிட்டீங்களா காம்படிஷன்ல? எதுல கலந்துக்கிட்டீங்க? ஜெயிச்சிங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்த டைம் விளையாடுறப்ப ஜெயிச்சிங்க. கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம். வெரி குட். நீங்க ஒரு ஆய் சொல்லிடுங்க, ஆய் சொல்லிடுங்க.
கைஸ் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த சிலம்ப சுற்றுறது இந்த ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் நடந்துச்சு. காலையில் 10 மணிலேருந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்த வரைக்கும் எவ்வளோ காமிச்சிருக்கோம் கிட்ட. இன்னும் போக இந்த லெமன் அந்த ஸ்பூனு சைக்கிள் ரேஸ் ஓட்டுறது இதெல்லாம் இன்னும் இருக்குது. போக எல்லாம் காட்டுறோம். நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் பேசுறது எந்த அளவுக்கு சத்தமாக கேட்கும் தெரியல. ஏன்னா அந்த மைக் செட்டில் பேசுறதுலாம் ரொம்ப சவுண்டாக கேட்குது. கேட்காத இடத்துல நாங்கள் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாம். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அம்மா வந்து மியூசிக்கல் சேர் கேமில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து விளாட்றாங்க. பாருங்கள் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 ரவுண்டும் வந்து ஜெயிச்சிட்டேன். 4th சீட் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேர் ஆயிடுச்சு. ஏன்னா சாப்பிடல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க. செம்மையாக. எனக்கு அவங்க முதல் ரவுண்டு ஜெயிச்சோன்னா செம்ம சந்தோஷம். அடுத்த செகண்ட் ரவுண்டும் ஜெயித்தேன், 3rd ஜெயித்தேன். 4வது ரவுண்டுக்கு தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடல. மார்னிங்கு டிஃபன் சாப்பிடாத போயிட்டோம். அதனால் ஒரு மாதிரி ஹேராக இருந்துச்சு. இல்லைனா அதையும் மிஸ் பண்ணாமல் நான் வந்திருப்பேன். ஃபஸ்ட்டு செகண்டு 2 சேர் தான் லாஸ்ட்டாக இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அது ஃபஸ்ட்டோ இல்லை செகண்டோ ஏதோ ஒன்று வந்திருப்பேன். முடியல என்னால். 4th ரவுண்டில் தான் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சூப்பராக 3 சேர் வரைக்கும் நான் வந்து கேதர் பண்ணேன். எனக்கு 4th ரவுண்டு வரைக்கும் வந்ததே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போனோடனே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே விட்டுருவாங்க, யாராவது உட்காந்துருவாங்க, அம்மாவுக்கு சேர் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல 4th ரவுண்டு வரைக்கும் வந்தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா மயக்கம்? நான் வந்து 3 o'clock தான் அன்றைக்கி கோலம், நைட்டு வந்து 3 o'clock எழுந்திரிச்சு அந்த கோலம் போட்டேன். அதுக்கு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது. பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. நான் டெடிக்கேஷனாக போட்டேன். அவ்வளோ கலர் முடியவே இல்லை என்னால். அதனால தான் மயக்கமாகிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக நானும் இதுலையும் வின் பண்ணியிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போட்டேன்னா இதோ இப்போ பாருங்கள், ஒருத்தவங்க எந்திரிச்சு கை தட்டுறாங்களா, அவங்க தான் வந்து ஜெயிச்சு என்னமோ ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி குதிக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் ஜெயிச்சு கை காட்டுறானே நம்ம பேர் தெரு பையன் திரு அவன். அப்புறம் எல்லாரும் வந்தாங்க வந்து வீடியோ எடுக்க சொல்லி வந்து என்கரேஜ் பண்ண வந்து எடுங்க. அப்புறம் நடுவில் வரான் பாருங்க, பிளாக் ஷர்ட் செல்வா, கிரீன் இது ஒயிட் ஷர்ட் வந்துட்டு அஸ்வின். இந்த பசங்க 2 பேருமே எங்கள் ஃபேவரட் பாய்ஸு. எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. பக்கத்து சின்ன வயசு குழந்தையிலேருந்தே அப்புக்குட்டி தூக்கி வச்சிருந்த பசங்க. அதனால இன்றைக்கும் அப்படியே அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. நாங்களும் வந்துட்டு அவங்களை விட மாட்டோம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கோலம் போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க. ப்ரைஸ் கொடுக்கறது வந்து எங்கள் ஏரியா கவுன்சிலர் தான். அவங்க கையில் வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க. இது வந்து உண்மையாகவே ரொம்ப பெருமையான வந்து ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கோல போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது எனக்கு. அதுக்கு தான் குடம் கிடைச்சிது. அந்த கோலத்தை உங்களுக்கு காமிக்கணும், நீங்கள் வந்து பாருங்கள். காமிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதுதான் அந்த கோலத்துக்கு தான் வந்து கிடைச்சது. கேஸ் இப்போ பார்த்துருப்பீங்க, அம்மா வந்து போயிட்டு ஒரு குடம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடம் தான். ஸோ எங்கள் தெருவில் வந்து 5வது தெருவில் கோலம் போட்டதில் அம்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஸோ அதுக்காக தான் வந்து குடம் வாங்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நீங்களும் எல்லாரும் வந்துட்டு வீட்டில் நல்லா கோலம் போட்டு டெய்லி வந்து நல்லா மார்கழி மாதம் ஃபுல்லாக கோலம் போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோலம் தெரியலனா யூடியூப்பில் போய் ஆன் பண்ணால் 1000 கோலம் டிசைன் வருது, பார்த்து போடுங்க. ப்ரைஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரைஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்ல, நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த ப்ரைஸை வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதனால் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.